முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 மிளகாய் வத்தல் 15 சின்ன வெங்காயம் 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பெரிய முள்ளங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த முள்ளங்கி 150 கிராம் இருந்தது. இந்த முள்ளங்கியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முள்ளங்கி வேகிறதுக்காக இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இந்த முள்ளங்கி வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி வெந்ததுக்கு அப்புறமா இதில் 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக புளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இது இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சு வரும். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு நல்ல ஒரு டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.